தற்போதைய முக்கிய செய்தி. டங்ஸ்டன் விவகாரத்தில் நாடகமாடும் திமுக அரசை கண்டித்து வரும் 30ஆம் தேதி போராட்டம் நடத்த இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன? வினிதா, இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் நாடகம் ஆடி வரக்கூடிய திமுக அரசை கண்டிக்கக்கூடிய வகையில் அதிமுக சார்பில் 30ஆம் தேதி அன்று மதுரையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டக்கூடிய இந்த அறிவிப்பில் திமுக வரும்போதெல்லாம் தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகள் பறிபோகக்கூடிய ஒரு அபாய நிலைதான் தமிழகத்தில் இருக்கிறது என்றும், அந்த வகையில மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டி, அரிட்டாப்பட்டி ஆகிய பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கி இருக்கிறது. இதற்கு ஏலம் நடைபெற்று அதனுடைய முடிவு கடந்த 11ஆம் மாதம் 7ஆம் தேதி அன்று அறிவிக்கப்பட்டு விட்டது என்றும், இந்த சுரங்கம் அமைவதற்கு அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில மக்களுக்கு ஆதரவாக அதிமுக தொடர்ந்து களத்தில் இறங்கி போராடி வருகிறது என்றும், இந்த விவகாரத்துல திமுக இரட்டை வேடம் போடுகிறது என்றும், நேரடியாக 10 மாத கால இடைவெளி இருந்தும் கூட இதற்கு தமிழக அரசின் சார்பில் எவ்வித எதிர்ப்பையும் அவர்கள் தெரிவிக்காமல் இருந்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஏல அறிவிப்பு முதல் ஏல முடிவு வரை இந்த அரசு எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. இதன் காரணமாக கடந்த 2023 அக்டோபர் மாதம் துரைமுருகன் மத்திய அரசுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் கூட டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எவ்வித எதிர்ப்பையும் அவர் பதிவு செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஆனால் தற்போது அவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய அவர் இதனை கண்டிக்கக்கூடிய வகையில மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் எதிர்ப்பு தெரிவிக்காமல் நாடகமாடி வரக்கூடிய இந்த திமுக அரசை கண்டித்து 30ஆம் தேதி அன்று மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் முன்னெடுக்கப்பட இருக்கிறது என்றும், இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வி ராஜன் செல்லப்பா, அதே போன்று பெரிய புல்லான் உள்ளிட்டோர் முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும், கட்சியினுடைய நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் மக்களுடைய ஜீவாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய நிலையில பொதுமக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், தங்களுக்கு உரிய நியாயத்தை அவர்கள் கேட்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பின் மூலமாக ஒரு அழைப்பையும் பொதுமக்களுக்கு விடுத்திருக்கின்றார். வினிதா, விவரங்களுக்கு நன்றி சிவா.